Hello friends. இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். 2 டேஸாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இல்லை மேம் நான் அப்ளை பண்ணல அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நமக்கு 2023 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுமா, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நமக்கு ஏப்ரல் மந்த் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அதையே அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமே டார்கெட்டாக வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் பேரலாக எங்கிட்டையுமே எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டோம். இப்போ என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மேம் டெஸ்ட் பேட்ச், ஏன்னா நம்ம 2023 நோட்டிஃபிகேஷன் வந்தப்பே டெஸ்ட் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். ஸோ அது நம்ம தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நம்ம தான் அது ப்ரிப்ரேஷன் கொடுத்ததுனால அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே நான் என்ன ரிப்ளை பண்ணேன்னா, வீடியோவில் சொல்லுவேம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ECE EEE 2 டிபார்ட்மெண்ட்டுக்குமே காமனாக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். காஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதாவது எல்லாமே டீம் ஒர்க்கு, ஸோ எல்லாத்துக்குமே ஃபீஸ் தான். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ பர்டிகுலராக அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இது ஆக்சுவலாக என் கையில் இருக்கிறது சிலபஸ், ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நம்மக்கிட்ட முதல்ல என்ன இருக்குது அப்படின்னா, மெட்டீரியல் 8 யூனிட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, ஓகேங்களா? பட் ஆனால் மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மெட்டீரியல் அந்தளவுக்கு ஆல்ரெடி நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. பட் எனிவே நீங்கள் கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீ பார்க்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குப்பா. ஸோ உங்களோட 8 யூனிட்கான மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தென் அதுக்கு அடுத்தது ரெக்கார்டட் வீடியோஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நேற்று கேட்டிருந்தீங்க, மேம் எனக்கு பர்டிகுலராக மேக்ஸுக்கு மட்டும் வீடியோஸ் கொடுங்க மேம், ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுங்க, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்மக்கிட்ட கேட்பீங்க, ஓகேங்களா? அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட டிபார்ட்மெண்ட் பேப்பர். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால நம்ம டிபார்ட்மெண்ட் பேப்பர் கூட அதிகமாக தேவைப்படாது. பர்டிகுலராக மேக்ஸுக்கு வந்து நமக்கு வந்து வீடியோஸ், ஏன்னா ஓவராலாக எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணுறதுக்கான மேக்ஸ் பிளேலிஸ்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் மேக்ஸ் வீடியோஸுமே அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி வந்து 2 சாப்டர் கிட்ட கேல்குலஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு முடிக்க ஷேர் பண்ணி விட்டுருவேன். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக மேக்ஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும்னாலும் என்னோடய நம்பர் 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நானே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். ஸோ என்ன அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 யூனிட்க்கு மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா, மேம் நான் மேக்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டமில் சம் டவுட்ஸ் இருக்குது, சர்க்யூட் தியரியில் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு வீடியோஸ் வேணும்னாலும் நல்லா லிசன் பண்ணுங்கள். செப்பரேட்டாக வீடியோஸ் வேணும்னாலும் வீடியோஸ் கெட் பண்ணிக்கோங்க. இல்லை ஓவராலாக வீடியோஸ் வேணும் மேம் ஹோல் இதுக்குமே, ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாருமே இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. பட் எனிவே உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் லேகிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்க்கு வந்து நீங்கள் வீடியோஸ் கெட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? EEE எனக்கு ஐ திங்க் இப்போ தான் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பவர் சிஸ்டம் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும், அதாவது என்ன உங்களுக்கு வேணுங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எது அவைலபிளாக இருக்குது, எது ப்ராசஸில் இருக்குது, இது என்னால் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடுவேன், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. தென் தேர்ட் திங், நிறைய பேர் கேட்டது வந்து டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க, ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம March 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா, ஓகேங்களா? ஸோ ஷெடியூல் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஓவராலாக நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுறேன். டோட்டலாக 2000 கொஷின்ஸ் வரும். ஒவ்வொரு யூனிட்டில் 250 கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு யூனிட்டில் 250 கொஷின்ஸு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 2000 கொஷின்ஸு நீங்கள் டெஸ்ட்டை எப்படி எழுதுகிற மாதிரி இருக்கும்னா ஆன்லைன் டெஸ்ட்டு தான். ஸோ இது எல்லாமே கேட்டிருந்தீங்க, தெளிவாக சொல்லிடுறேன். ஆன்லைன் டெஸ்ட், அதாவது என்னென்னா ஆப்பில் உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? புரியுதுங்களாமா? ஸோ அதனால் மேம் அப்போ நான் வந்து ஏப்ரல் எக்ஸாம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாமானா அப்படி கிடையாது. இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய ஷெடியூல் படி தான் உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும். என்ன ஷெடியூல் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, March 1 தான் நான் டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவேன், நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஆனால் உங்களோட கண்ட்ரோல் எனக்கு இருக்கும். அதாவது நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்களா, என்ன மார்க்கு, ஹையஸ்ட் ஸ்கோர் யார், இது எல்லாமே எனக்கு அப்டேட் ஆகிட்ருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வீக்கில் வந்து நீங்கள் 2 சப்ஜெக்ட்ஸ் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இருக்கிறதே நமக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான். ஸோ அப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, March 1 ஸ்டார்ட் பண்ணி March எண்டெல்லாம்
ஏப்ரல் ஃபஸ்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு தொந்தரவே பண்ண மாட்டேன். ஸோ அந்த ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸாமுக்கு ஒரு 4-5 டேஸ் பிஃபோர், அது உங்களோட ஓன் டைம், நீங்கள் என்ன வேணாலும் அதாவது இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மார்ச் மந்த் மட்டும்தான் நான் டெஸ்ட் பேட்ச் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ECE EEE 2 பேருக்குமே அதே டைமில். ஏன்னா நீங்கள் எழுத போகிறது வெப்சைட்டில் தான் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க வித் டைமரோட. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 minutes டைம் செட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வீக் அப்படின்னா மேக்ஸும் செகண்ட் யூனிட்டும் நீ எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னாலே 4 வீக்ஸில் வந்து 2 யூனிட்னு சொல்லி 8 யூனிட்ஸையும் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ அதாவது ஒரு வீக் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட் நீ டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா அந்த வீக் நீ எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் மேம் நான் மேக்ஸ் படிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன், ஸோ அதனால் நான் ஃப்ரைடே எண்டு தான் முடித்தேன் அப்படின்னா ஃப்ரைடே எண்டு கூட நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நிறைய கொஷின்ஸ் இருக்கும், டாபிக் வைஸான கொஷின்ஸும் இருக்கும். ஓகேங்களா? இதுதாம்மா டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில். ஓகேங்களா? ஷெடியூல் வந்து இதே தான். நான் இப்போ உங்களுக்கு சொன்னல மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 31 கம்ப்ளீட் பண்ணுறேன். 4 வீக்ஸ் இருக்குது. பெர் வீக்குக்கு 2 சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி டெஸ்ட் எழுதணும். ஸோ அதுக்கு முன்னாடியே இப்போ உங்களுக்கு இந்த ஃபெப் எண்டு வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். மேபி என்னோட அதாவது நீங்கள் இப்போ தான் நியூவாக இந்த சேனலே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட நேமை மட்டும் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. மேம் ஐம் வில்லிங் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு நேமை என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நீ மார்ச் 1 ஜாயின் பண்ண போகிற அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 வரும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு 1500 பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு அந்த ஆப் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களாம்மா? ஸோ இதுதான் பிளான். அப்படி பார்த்தா டோட்டலாக 2000 கொஷின்ஸு. மார்க் டெஸ்ட்டு நான் இல்லை, ஃபைனலாக எண்டிங்கில் மார்க் டெஸ்ட்டு நான் கொடுக்கல. சப்ஜெக்ட் வைஸான டெஸ்ட்டு தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா அதுவே உங்களுக்கு 250, அதாவது மார்க் டெஸ்ட்டில் உள்ள கொஷின்ஸை உங்களுக்கு இதிலே கொடுத்துட்டேன். ஸோ அரௌண்ட் ஒரு 250 கொஷின்ஸ் கிட்டே இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸில் ஒரு 300 கொஷின்ஸ் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளானு. ஸோ உங்களுக்கு வீடியோஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேட்ச் இது 3ல் எது வேணும்னாலும் ஜஸ்ட் இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஈவன் EEE ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு அதர் திங்ஸ் ஏதாவது வேணும், பர்டிகுலர் இப்போ வந்து எனக்கு பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் மெட்டீரியல் மட்டும்னாலும் நீங்கள் எதுனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு என்னங்கிறத ரிப்ளை பண்ணுறேன். இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கான எக்ஸாமுக்கான அப்டேட். ஓகேங்களா? ஸோ என்னோட சைட்லேருந்து இதெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் மேக்ஸ் இப்போ நாளைக்கு வீடியோஸ் வாங்குறீங்கன்னா நான் அதையும் சொல்லிடுறேம்மா ஓப்பனாக. ஓகேங்களா? ஸோ 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வீடியோஸ் கிட்ட வரும். ஸோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்த இதிலேயே வந்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நெக்ஸ்ட் சாப்டர்ஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வீடியோஸ் வந்து நிறைய தான் இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு நோட்ஸ் எழுதி கவர் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீடியோஸ்மே வந்து லிமிட்டடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. நீங்கள் ப்ளேஸ் ஆகிற வரைக்கும் அந்த வீடியோஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதையும் சொல்லிடுறேன். எல்லாமே நீங்கள் ஆப்பில் கிளிக் பண்ணி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி யூடியூப் வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கேளுங்க. இன்னொரு விஷயம், நேற்று லைவ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ப்ராக்டிஸ் லைவ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, மேம் இந்த ப்ராக்டிஸ் லைவ்னு ஒன்று போயிட்டுருக்கல மேம், அது நாங்கள் பார்க்கலாமா, அட்டன் பண்ணலாமா? தாராளமாக அட்டன் பண்ணலாமா. ஏன் அப்படின்னா நான் இப்போ கொடுத்துட்ருக்கிறதே உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன். லாஸ்ட் வீக் சர்க்யூட் தியரி முடிஞ்சுது. இப்போ கம்மிங் வீக் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட், ஆனால் இதுக்கெல்லாம் பேமெண்ட் கிடையாது, ஃப்ரீ சோர்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரு 1 day பிஃபோர் இல்லைனா அந்த லைவுக்கு ஒரு 3 hours பிஃபோர் நான் கொஷின் ஷேர் பண்ணுவேன். ஜஸ்ட்டு நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க, உங்களால் அந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியுதா, கொஷின்ஸ்லாம் தெரியுதா, இல்லை எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, அது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு சால்வ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிடும். ஸோ எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த ப்ராக்டிஸ் லைவுங்கிறது டிஆர்பிக்கு தான், ஏஇக்கு தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ உங்களோட சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு லைவ் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் லைவ் தாராளமாக அட்டன் பண்ணுங்கள். அது ஃப்ரீ சோர்ஸு. அதை தவிர்த்து ரிமைனிங் மெட்டீரியலாக இருக்கட்டும், மெட்டீரியல் உங்களுக்கு 1000 rupeesன்னு சொன்னேன். ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து மேக்ஸுக்கு மட்டும் தான் 1500. ரிமைனிங் இருக்கிறதுக்கு எல்லாமே கம்மியான சார்ஜ் தான். ஸோ அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து டிஃபால்ட்டாக 1500பா. ஏன்னா 2000 கொஷின்ஸு ஆன்லைன் டெஸ்ட்டு. ஓகேங்களா? வித் டைமரோட நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ஒன்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து அப்படியே டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.